கோவில் திருப்பணி வேலை நடந்துக்கிட்டு இருக்கிறங்காட்டி அந்த ஆர்ச்சுக்கு கீழே வலது பக்கம் வந்து முருகனுடைய சிலை வந்து வச்சு பக்தர்கள்லாம் வழிபடுறாங்க. வாங்க போய் பார்த்தலாம். நம்ம பதிமலை பாலமுருகனுடைய சிலை விக்கிரகத்தை தாங்க நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோம். பாருங்க, இடது பக்கம் வந்து சக்தி இருக்கிற மாதிரி, வலது பக்கம் வந்து விநாயகர் இருக்கிற மாதிரி, நடுவில் பதிமலை பாலமுருகன் இருக்கிற மாதிரி வந்து சிலை வந்து வச்சிருக்காங்க. அந்த விக்கிரகத்துக்கு பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆலமரம் இருக்குது. வாங்க எப்படி இருக்குன்னு போய் பார்த்தாலும். ஆனால் எங்கே பார்த்தாலும் வந்து பார்த்திங்கன்னா அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமியோட பழனி ஆண்டி சிலை வந்து படத்தை வச்சு இங்கே வழிபட்டுருக்காங்க. அதாவது வந்து பழனிக்கு உள்ள ஒரு அற்புதமான ஒரு ஸ்தலமாக இந்த கோயில் வந்து அமையுதுங்க. முருகப்பெருமானுக்கு வந்து சக்தி வந்து வேலை கொடுத்த ஒரு இடமாகவும் வந்து இங்கே வந்து நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். நம்ம உணர்ந்து நான் அதை சொல்கிறேன். என்னென்னா, எனது வல்லமையால் உருவாக்கப்பட்ட சக்தி வேலை வெல்ல முடியாத பகையெல்லாம் இந்த வேலை கொன்று வென்றுவிடு, முடிவில் வீர வேலை வீசி சூரனை சங்காரம் செய் அப்படின்னு வந்து சக்தி வந்து சொன்னாங்க. முருகப்பெருமானிடம் வந்து வேலை கொடுத்து அந்த வேலைகள் வந்து முருகனுடைய வேலும் சக்தியோட வேலையும் வந்து அவ்வளோ அழகாக வந்து பக்தர்கள்லாம் வச்சு அதை வழிபட்டுருக்காங்க. பாருங்கள். அந்த குகையில தான் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4000 வருஷம் பழமையான சேர சோழ பாண்டியர்களால் வந்து கட்டப்பட்ட ஒரு பள்ளிக்கூடம் அப்படின்னு வந்து சொல்றாங்க. வாங்க எப்படி இருக்குன்னு போய் பார்த்தரலாம். ஆனால் அந்த குகைக்கு போகிறதுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா சுற்றியும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாறைக்கு உள்ளே வந்து அந்த குகை வந்து அமைஞ்சிருக்குங்க. வலது பக்கமும் இடது பக்கம் வந்து மரங்களுக்கு இடையில வந்து பார்த்தீங்கன்னா அந்த குகை வந்து அமைஞ்சிருக்கு. வாங்க போய் பார்த்தரலாம். வாங்க, அந்த குகைக்கு வந்து நம்ம பக்கத்தில் போயிட்டோம். வாங்க எப்படி இருக்குன்னு போய் பார்த்தரலாம். ஆனால் அந்த பாறையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டெப்பு மாதிரி இருக்குங்க. வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எதிர்பார்க்கவே இல்லை இந்த மாதிரி இருக்கும்னு. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாறைக்கு உள்ள வந்து ஒரு குகை வந்து உருவாக்கி பாண்டியர்களால் கட்டப்பட்ட ஒரு பள்ளிக்கூடம்னு சொல்கிறாங்க. ஆனால் அதுக்கு வந்து சாட்சியாக இங்கே எழுதப்பட்டிருக்கு. அந்த குகைக்கு பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே செதுக்கியிருக்காங்க. பாருங்கள். அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஒரு யானை இருக்கிற மாதிரி, யானைக்கு பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு போர் வீரர் இருக்கிற மாதிரி வந்து அவ்வளோ இதாக வந்து எழுதியிருக்காங்க. பாருங்கள். அந்த குகைக்கு இடது பக்கம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சந்தாக இருக்குங்க. இது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 4000 வருஷம் பழமையான ஒரு குகைன்னு சொல்கிறாங்க. ஆனால் உள்ளுக்குள்ளே இது ஏதோ ஒரு விஷயம் ஒன்று இருக்குது. அதாவது வலது பக்கம் வந்து ஒரு குகை இருக்குது. பாருங்கள் எப்படி இருக்குன்னு போய் பார்க்கலாம். ஆனால் அந்த குகைக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு படிக்கட்டுகள் மாதிரியே வந்து அந்த பாறையும் வந்து அமைஞ்சிருக்குங்க. அந்த குகை வந்து பார்த்தீங்கன்னா அங்கே மேலே இருக்குது. ஆனால் இந்த பாறையே வந்து ஒரு குகை மாதிரி தான் இருக்குது.
அந்த குகை தான் வந்து இதுங்க. நான் சொன்ன 2வது குகை வந்து இதுதான். ஏறுறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது, ஆனால் ஸ்டெப்பு மாதிரி இருக்கிறங்காட்டி கொஞ்சம் ஈஸியாக வந்துடலாம். அந்த குகையிலையுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஹோல்ஸ் மாதிரி இருக்கு இல்லையா, அது வந்து இன்னும் வந்து இருக்குது. ஒவ்வொரு பாறையாக அடுக்கி வச்ச மாதிரியே இருக்குது. ஆனால் மேலே இருந்து வந்து பார்த்தோம்னா பாறைகள் வந்து ஒரே பாறை தான் இருக்கிற மாதிரி இருக்குங்க. பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்க. இந்த மலை வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 4000 வருஷம் பழமையான கோயில்னு சொல்கிறாங்க. ஆனால் சேர சோழ பாண்டியர்களால் கட்டப்பட்ட ஒரு குகை. ஆனால் இந்த மலையை சுற்றி வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக வந்து ஒரு பச்சை பசேல்னு அந்த பசுமைக்கு நடுவில் வந்து ஒரு பாறைக்கும் மேலே முருகன் வந்து அவ்வளோ அழகாக வந்து காட்சி தராருங்க.